துவாவை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னவர்களாகவும் துவாவை ஆரம்பம் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லது நாம் எந்த துவாவை கேட்கப் போகின்றோம் அல்லாஹ்விடத்திலே, அதற்கு நாம் பாவ மன்னிப்பு கேட்கப் போகின்றேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம் என்று. இதில் கஃபார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் மன்னிக்கக்கூடியவன், வஹாப் என்று சொன்னால் அன்பளிப்பளிக்கக்கூடியவன், ரஹ்மான் என்று சொன்னால் இரக்கமுடையவன். நாம் எதை கேட்கப் போகின்றோம்? குழந்தை பாக்கியத்தை கேட்கப் போகின்றோமா? யா வஹாப் என்று ஆரம்பம் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஒரு ஒழுக்கங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஸலவா சொன்னவர்களாகவும் அதே மாதிரி முடிக்கின்ற போதும் ஸலவா சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற இலகுவான ஸலவாத்தால் சொல்லி நாம் துவாவை ஆரம்பம் செய்ய வேண்டும். துவாவை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் என்ற ஃபோக்கஸாக கேட்க வேண்டும். ஏதோ நம் வாய் மட்டும் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது, மனசு வேறெங்கோ இருக்கின்றது என்று சொன்னால் அந்த துவா எடுபடாது. அல்லாஹ்விடத்திலே அதனால தான் அல்லாஹ் தான் சொல்கின்றான், ஃபைதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாய். நபி, நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் மிகவும் நெருக்கமாகத்தான் இருக்கிறேன் அவனிடத்திலே, அவன் கேட்பதற்கெல்லாம் நான் பதிலளிக்கின்றேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தான். அதே போல் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வமை யக்னுது மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லல் தால்லூன். என்னுடைய ரஹ்மத்தின் மீது நிராசை அடைபவனை காட்டிலும் மிகப்பெரிய அநியாயக்காரன் எவன் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்கின்ற முழு நம்பிக்கையில் கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நிச்சயம் கொடுப்பான். அதே போன்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, நாம் செய்த நல்ல அமல்கள் ஏதும் இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் என்று இதை நினைக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்தில் சொல்லி காட்டி கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த அமலை உனக்காண்டி தான் செய்தேன் யா அல்லாஹ், இதன் பொருட்டால் எனக்கு இதை கொடு யா அல்லாஹ் என்று கேட்கலாம். அதனால் தான் நல்ல அமல்கள் செய்துவிட்டு தொழுதுவிட்டு துவா கேட்பது, அல்லது துவா கேட்கப் போகின்றன என்று சொன்னால் 2 ரக்காய் தொழுதுவிட்டு அதற்கு பிறகு கேட்பது, அல்லது ஒரு தான தர்மங்கள் கொடுத்துவிட்டு அல்லாஹ்வை தான தர்மம் கொடுத்தால் அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவான், அதற்கு பிறகு அல்லாஹ் இதன் பொருட்டால் எனக்கு இதை கொடு யா அல்லாஹ் என்று கேட்பது. இதே மாதிரியான நல்ல விஷயங்களை தொடர்ந்து துவா கேட்கப்படுவது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கின்றது. அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நாம் துவா கேட்பது இருக்கின்றதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை மட்டுமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிமுறையும் அதுதான். சூரத்து ஷுஆராவில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செய்தார்கள் என்று. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் புகழ்றாங்க, யா அல்லாஹ், நீ தான் என்னை படைத்தாய், நீ தான் எனக்கு வழிகாட்டினாய், நீ தான் எனக்கு உணவளித்தாய், நீ தான் எனக்கு நீர் புகட்டினாய், நீ தான் என்னை மௌத்தாக்கூடியனாக இருக்கின்றாய், மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடியனாக இருக்கின்றாய் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் இடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ் எனக்கு நேர் வழியை காட்டிய அல்லாஹ், எனக்கு பாவங்களை மன்னித்து விடிய அல்லாஹ், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவனாய் என் ஆக்கிய அல்லாஹ் என்று இந்த நபி இருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதாரண அடியானை போன்று சாதாரண விஷயங்கள் நாம் எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றோமோ அதையே அவர்கள் கேட்கின்றார்கள். நபிமார்கள் சொர்க்கத்திற்கான வாக்களிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அதை அவர்கள் கேட்கின்றார்கள்.